எத்திசையும் புரியும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நகரமுக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நகரமுக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும் பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். எங்கள் அன்பு இயேசுவே, இந்த மாலை பொழுதினிலே உம்முடைய திருமுன்னிலையில் மீண்டும் எங்களை அழைத்து வந்ததற்காகவும் உமது பிறப்பு பெருவிழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம் தாய் மரியாளோடு இணைந்து உம்முடைய அன்பின் பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் இந்த மண்ணுலகில் ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை கடைபிடித்து வாழ இதோ இந்த நாளிலே எங்களுக்கு ஆற்றலை தரப்போகிறீர் என்பதை நினைத்து நாங்கள் பெருமை கொள்ளுகின்றோம். எங்கள் துன்பத் தருணங்களிலும் எங்கள் மகிழ்ச்சி தருணங்களிலும் ஒரு தாயை போலவும் தந்தையை போலவும் எங்களோடு இருந்து எங்களை உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பு இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் சாஸ்தாகமாக விழுந்து கிடக்கின்ற உமது குழந்தைகள் அனைவரையும் நீர் உற்று நோக்குமப்பா. உமது அருளும் ஆசீரும் என்றும் எங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உடைய பிரசன்னத்திற்கு முன்னதாக எங்களை உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது நாங்கள் திடம் பெறுகின்றோம், ஆறுதல் பெறுகின்றோம், நிறை வாழ்வை நோக்கி பயணிக்கிறோம் என்பதற்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் இதோ இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நாட்களும் சரி, இந்த அலைவரிசையின் வழியாக உம் திருமுகத்தை காண இல்லத்திலிருந்து பக்தியோடு விசுவாசத்தோடு நற்கருணை பேழையை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பு குழந்தைகளையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. ஏனென்றால் உம் புகழை பாடுவதும் உன் அருளை போற்றி புகழ்வதும் எங்கள் வாழ்விலே ஒரு பெரிய ஆனந்தமாகும், எங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கிறது. எங்களை எந்த அளவுக்கு நீர் பாதுகாத்து வருகிறீர் என்பதை நாங்கள் பெருமையோடு நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ உம்முடைய முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கிற நாங்கள் அனைவருமே எங்கள் மனதில் இருக்கின்ற ஆனந்த கீதத்தை நன்றியின் கீதமாக உமது புகழை எடுத்து பாடி பிறரும் அதை உணர்ந்து எந்த அளவுக்கு நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர் என்பதற்கு இந்த பாடல் ஒன்றே அதற்கு சிறந்த சான்றாக அமைகிறது என்பதை நாங்கள் நினைத்து இந்த பாடல் வரிகளின் வழியாக உம் புகழை பாடுகிறோம் இயேசுவே.
நாங்கள் பாடுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளின் வழியாக உன் கரத்தை பிடிக்கப் போகிறோம் என்பதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்மறந்து எங்கள் சிந்தனைகளை உருவகப்படுத்தி இந்த இசையின் வழியாகவும் திருமுன்னிலையில் வர இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரத்தினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவே எங்களை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றி எங்களை ஆசீர்வதியும் அம்மா, ஏற்றி எங்களை ஆசீர்வதியும். உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்கு அளிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அனைத்திருப்பாய், நீர் என்றும் அனைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே, உன்னின்று பிரியாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின்
செல்வமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரையும் படைத்து அதில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கண்ட இயேசுவே, என்னை நீர் படைத்து பாவ பிணிகளுக்குள் பாவ சேற்றுக்குள் உழன்று இருக்கின்ற என்னையும் நீர் அழைத்திருக்கிறீர் என்றால் அன்பிற்கு அடைக்கும் தாழ் இல்லை என்பதை இதோ உணர்ந்திருக்கின்றோம். உமது அன்பு எல்லையற்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் இயேசுவே. உமது இரக்கம் எல்லையற்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் இயேசுவே. உமது மன்னிப்பு எல்லையற்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் இயேசுவே. இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனும் அடுத்தவர்களுக்கு அன்பை செலுத்துவதில் பல நேரங்களிலே சிந்திப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இரக்கம் காட்டுவதில் கூட அடுத்தவர்கள் சிந்திப்பதில் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். பல நேரங்களிலே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்காக பாதிக்கப்பட்டவர்கள் எங்களை மன்னிப்பார்களா என்ற ஏக்கத்தோடு நாங்கள் தவித்த தருணங்களும் எத்தனையோ எத்தனை. ஆனால் உம்மை எத்தனை முறை நாங்கள் உதறி தள்ளினால், உம்மை எத்தனை முறை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், உம்மை நாங்கள் எத்தனை முறை விட்டு விலகிச் சென்றாலும் அன்புழுக எங்கள் நிழல் போல எங்களோடு வருகின்ற எங்கள் அன்பு இயேசுவே, தாயை விட அதிகமாக எங்களை ஒரு தோள் மீது போட்டு எங்களை வழிநடத்தி அரவணைத்த எங்கள் அன்பு இயேசுவே, நான் இருக்கிறேன் மகனே மகளை கலங்காது என்று எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்கள் அன்பு இயேசுவே, இதோ உம்முடைய வருகைக்காக நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உமது பிறப்பு பெருவிழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நவநாளின் 2வது நாளிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை நீர் கொடுக்க போகிறேன். உமது வார்த்தையினால் எங்களை உறுதிப்படுத்த போகிறேன். உமது ஆவியினால் எங்களை அபிஷேகப்படுத்த போகிறேன். உம்முடைய தாயின் கருவறையில் நீர் இறங்கி வந்து அவளோடு தங்கியது போல எங்கள் இதய குடிலிலும் நீர் வந்து தங்கப் போகிறீர் என்பதை நினைக்கின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது இயேசுவே. இது ஆனந்தமான தருணம். இந்த தருணம் முன்னிலையில் நாங்கள் அமரப் போகிறோம். ஒரு சில நொடி பொழுதுகளில் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கப் போகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நீர் எங்களோடு எப்படி உரையாடப் போகிறீர் என்பதை நாங்கள் சிந்தித்து அதை உள்வாங்கி அதை வாழ்வாக நாங்கள் மாற்றப் போகிறோம் இயேசுவே. எங்களை ஆசீர்வதியும் அம்மா. கவலைகள் ஒருபுறம் இருந்தாலும், வேதனைகள் ஒருபுறம் இருந்தாலும், இது ஆண்டு முழுவதுமாக கொரோனா நோயினால் பலவிதமான இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், வாழ்வாதாரத்தை இழந்தாலும், அருகில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைவு கிடைக்கிறது. ஆண்டின் இறுதி நாளை நெருங்கி கொண்டிருக்கின்ற பொழுது உம்முடைய பிறப்பு ஒன்றே எங்களுக்கு ஆறுதலை தரப்போகிறது. உம்முடைய உடனிருப்பு ஒன்றை எங்களை வழிநடத்தப் போகிறது.
எதையெல்லாம் இந்த ஆண்டிலே நாங்கள் இழந்தோமோ அதையெல்லாம் உம்முடைய பிறப்பின் வருகையினால் நாங்கள் பெறப்போகிறோம் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம் அப்பா. இதோ கண்களை மூடியவர்களாக உம்முடைய முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கின்ற நாங்களாக இருக்கட்டும், இல்லத்திலிருந்து செபிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், அனைவரையும் ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. உம்முடைய ஆவியினால் எங்களை எப்பொழுது ஆட்கொள்ளும். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் எலிசபெத் மாலை ஆட்கொண்டது போல உன்னதரின் வல்லமை உன் தாய் மீது இறங்கும் என்று கபிரியேல் தூதர் வழியாக நீர் கொடுத்த அந்த வாக்குறுதியை இயேசுவே இந்த நேரத்தில் எங்களுக்கும் தாரும். எங்கள் செவிமடல்களை தூய்மையாக்கி எங்கள் இதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை அகற்றி உம் வார்த்தை எங்கள் இதயத்தில் குடிக்கொள்ளக்கூடிய நல்ல நிலமாக, நல்ல சீடனாக, சீடத்தியாக, நல்ல உம்முடைய கருவியாக, உம்முடைய தோட்டத்தில் மனம் வீசக்கூடிய நல்ல மலராக இதோ இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவை பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை முடித்து இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழாவை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இந்த நவநாட்களிலே நம்முடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை ஒட்டிய இந்த 2வது நவநாளிலே வெள்ளிக்கிழமை இன்று அவருடைய திருமுன்னிலையில் வந்திருக்கின்ற உங்களையும் என்னையும் நம் நற்கருணை நாதர் தம் அன்பினால் நம் அனைவரையும், தன்னுடைய பாசத்தினால் நம் அனைவரையும், தம்முடைய இரக்கத்தினால் நம் அனைவரையும் ஆற்றுப்படுத்தி அவருடைய வருகையின் பொழுது நாம் நிறைவை நோக்கி பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக வழிநடத்த போகிறார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த மண்ணுலகில் எந்த ஒரு மனிதனையும் நாம் நம்பி பயணித்துக் கொண்டிருந்தாலும், எந்த ஒரு மனிதனிடம் நம்முடைய தேவைகளை பெற வேண்டும் என்று அவனை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருந்தாலும், கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவனாக இருந்தாலும், வாருங்கள் நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று எந்த ஒரு மனிதன் வாக்கு கொடுத்தாலும், பல நேரங்களிலே அந்த வாக்கு மாற்றத்தை நாம் அனுபவித்திருக்கின்றோம். மாற்றம் என்பது ஏமாற்றத்தை அனுபவித்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை பல நேரங்களிலே நாம் நம்புவதில்லை. ஏன் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், சில நேரங்களிலே நம்மையே நாம் நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் பல தவறுகள், குற்றங்கள், குறைகள், ஏமாற்றங்கள், கொலைகள் இவை அனைத்தும் இந்த மண்ணுலகில் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் முன்னிலையும் என் முன்னிலையிலும் வாக்கு மாறாத தேவன் இதோ நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். இருக்கரம் விரித்தவராக இதோ நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று
ஆதி முதல் இன்று வரை நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற தேவன் எப்பொழுதும் நம்மை வழிநடத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் நம்முடைய வாழ்விலே இருந்தால்தான் இவருடைய வருகை, இவருடைய இந்த பிறப்பு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பெருமகிழ்ச்சி என்பது உடலை சார்ந்தது அல்ல, மாறாக உள்ளத்தை சார்ந்தது. அது எப்படி என்றால் அது ஆன்மீகத்தை சார்ந்தது. இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுமே வளர்ந்து வருகின்ற தருணத்தில் மண்ணை தொட்டு விட்டாலே நாம் அனைவருமே விண்ணை தொட வேண்டும் என்று தான் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். நரக நெருப்பிலே நாம் அழிந்து விடக்கூடாது, மாறாக விண்ணகத்திலே ஆண்டவரோடு முகமுகமாய் நாம் அனைவருமே சந்திக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருமே எதை கடைபிடித்தால் மண்ணை தொட்டவர்கள் விண்ணை தொட முடியும் என்பதை தன் பணி வாழ்விலே உங்களுக்கும் எனக்கும் ஆழமாக வெளிப்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றார். அந்த வெளிப்படுத்துதலை பல நேரங்களிலே நாம் மறுத்து ஏற்றுக்கொள்ளாமல் சுயநலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதினால் இந்த மன்னகத்திலே நரகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே. ஏன், எதற்காக என்று கேள்விகளை எழுப்ப நம் இதயத்தில் இறங்கி வரப்போகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்த மன்னக வாழ்விலே புரிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் காணக்கூடாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவரை புரிந்து கொள்ளாமல், தமிழிலே ஒரு சொல்லாடல் சொல்வார்களே, குதிரை கொம்பை என்று, அதுபோல அடுத்தவர்களை புரிந்து கொள்வது, அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்வது, அடுத்தவர்களை விட்டு கொடுத்து வாழ்வது, அவர்களை மன்னிப்பது, இப்படிப்பட்ட நற்காரியங்களை இந்த மண்ணுலகிலே நீங்களும் நானும் வாழ்ந்து காட்டாமல் அடுத்தவர்கள் அனைவரும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். பெறுவதிலே மகிழ்ச்சி பெறுகின்றோம், கொடுப்பதிலே நாம் சந்தேகத்தோடு தயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவனொருவன் மன்னிப்பை பெறுகின்றானோ, எவனொருவன் இரக்கத்தை பெறுகின்றானோ, எவனொருவன் அன்பை பெறுகின்றானோ, அதை அடுத்தவர்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற பொழுதுதான் அவன் இந்த மன்னகத்திலே விண்ணகத்தையும் காணுவான். அப்படி அவன் திரும்ப கொடுக்கவில்லை என்றால் அவன் இந்த மன்னகத்திலே நரகத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருப்பான். எனவே சிந்தித்து பார்ப்போமா, நீங்களும் நானும் ஒருவேளை இந்த இயேசுவிடமிருந்து பெற்றதை பிறரிடம் கொடுக்க மறந்து விட்டேனா, அல்லது என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் எனக்கு கொடுத்ததை பிறருக்கு கொடுக்க நான் மறந்து விட்டேனா? அப்படி நான் மறந்திருந்தால் இதுவே சரியான தருணம். அதற்காக மனவருந்தி அவரிடம் மன்னிப்பை பெற்றதை திரும்பவும் பிறரிடம் கொடுக்க நாம் முயற்சி எடுப்போம். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நீதிமான் என்று அழைக்கக்கூடிய கடவுள் தேர்ந்தெடுத்து தன் மகனை இந்த மண்ணுலகிலே வளர்க்க வேண்டும் என்பதற்கு பொறுப்பை கொடுக்கக்கூடிய பெற்றிருக்கின்ற யோசேப்பு, சூசை, அவருக்குள் ஒரு சில சந்தேகங்கள் எழுந்து தன் மனைவியை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவர் கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனை, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியாவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தியை இன்று கொடுக்க போகிறது என்று சிந்தித்து பார்ப்போம்.
திருமணம் ஒப்பந்தமாகியிருக்கிற சூசைக்கும் அன்னை மரியாளுக்கும் அவர்கள் கூடி வாழும் முன்பே அன்னை மரியாள் கருவுற்றிருக்கின்றாள். இந்த செய்தியை வானக தூதர் கப்ரியேல் தூதர் அன்னை மரியாள் கொடுத்து விட்டார். சூசை எந்த அளவிற்கு சந்தேகப்பட்டாரோ, எந்த அளவிற்கு தயக்கம் கொண்டாரோ ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த தயக்கத்தை விட அதிகமாக அன்னை மரியாளுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் எழுந்தது என்பதை லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்திகளை பதிவு செய்து காட்டுவார். இது எங்கனமாகும், நான் கணவனை அறியேன். ஒரு கன்னி பெண் திருமணத்திற்கு முன்னதாக கருவுறுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அவள் அசுத்தம் உள்ளவள், சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிப்பவள் என்று அவளை கண்ணால் எரிந்து கொன்று விடுமை என்பது யூத சமுதாயத்தினுடைய திட்டங்கள், சட்டங்கள் என்பது அன்னை மரியாளுக்கும் அறிந்து வைத்ததல்லவா? எனவே தான் அவளும் சூசையை போல தன் சந்தேகத்தை, குழப்பங்களை தெளிவுடன் கேட்கிறாள் கப்ரியேல் தூதரிடம். ஆனால் சூசை நேர்மையாளர், நீதிமான், இறைவனோடு தன்னுடைய நாட்களை கடந்து செல்லக்கூடியவர், கடவுளுடைய கரத்தை பிடித்து நடந்து கொண்டிருப்பவர். இந்த மனிதன் எத்தனை அற்புதமான ஒரு நிகழ்வை சிந்தித்திருக்கிறார் பாருங்கள். மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். இந்த வார்த்தையை இன்றைய நாளிலே நீங்களும் நானும், இயேசுவினுடைய பிறப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் சிந்திக்க அழைக்கின்றேனே பிரியமான சகோதர சகோதரிகளே. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டால், அதாவது நமக்கு யாராவது துரோகம் செய்து விட்டாலும், சமுதாயத்தின் மத்தியிலே யாராவது தவறுகள் செய்து விட்டாலும், அவர்களை எப்படி நாம் எதிர்கொள்கின்றோம்? அது நம் குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய அலுவலகமாக இருக்கட்டும், நம்முடைய பங்கு தளமாக இருக்கட்டும், நம்முடைய சமுதாயமாக இருக்கட்டும், யாராவது ஒருவர் தவறு செய்து விட்டால் நாம் எப்படி செய்கின்றோம்? எடுத்தவுடனே அவருடைய தவறுகளை நாம் வெட்ட வெளிச்சமாக நாம் கடை போட்டு அதை நாம் எடுத்து வருகின்றோம். தவறு செய்தவர் நிச்சயமாக நாம் அவர்களை திருத்துகின்றோம், அவர்களை திருந்த அழைப்பு கொடுக்கிறோம் என்ற வார்த்தையினுடைய அலங்காரத்தினால் அவரை சமுதாயத்திலே அவமானப்படுத்தி நிறுத்துகின்றோம். எடுத்த உடனே கோபம், எடுத்த உடனே அவர்களை அவமானப்படுத்த வேண்டும். இப்படி செய்வதினால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அது குடும்பத்தில் இருக்கிற கணவனும் மனைவிக்கும் இருவருக்கும் உள்ள பிளவுகளாக இருக்கட்டும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற பிளவுகளாக இருக்கட்டும், இரத்த சம்பந்தமான சகோதரனாக சகோதரியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் செய்த தவற்றினை உடனடியாக நேரடியாக வெட்ட வெளிச்சமாக மாற்றாமல் அவர்களை அன்பாக அழைத்து அவர்களோடு உரையாடி அவர்களுடைய தவறுகளை தனிப்பட்ட விதத்தில் எடுத்து சொல்லி அவர்களை திருத்துவதற்கு நாம் அழைத்து சென்றோம் என்றால் இதைவிட ஒரு பெரும் மகிழ்ச்சி அவர்களுடைய வாழ்வில் கிடைத்து விடாது. சூசை அதைத்தான் செய்ய விரும்பினார். இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் தன் மனைவி மரியாளை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகின்றார். அன்னை மரியாளும் இதைத்தான் செய்ய விரும்பினாள். நான் எப்படி இது என்னால் முடியாது என்று சொன்னார். ஆனால் கப்ரியேல் தூதர், உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும், இதோ கனவில் ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி எந்த அளவிற்கு மரியாளை ஆற்றுப்படுத்தினாரோ, புனிதப்படுத்தினாரோ, மரியாளை முழுவதுமாக தன் கரத்தில் அழைத்து வந்தாரோ, அதே போல சூசையுடைய கனவிலும் வானதூதர் தோன்றி அவரை ஆற்றுப்படுத்தி அவரை தேற்றி அவருக்கு தைரியத்தை கொடுத்து தெம்பை கொடுத்து, உன் மனைவி கருவுற்றிருப்பது தூய ஆவியினால். பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த நேரத்திலே நாம் குழப்பங்களோடு இருந்தாலும் சரி, பல வேளைகளில் கவலைகளோடு இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டோம் என்றால் அது நிச்சயமாக
நமக்கு நல்லதொரு வழியை கொடுக்கும். ஏன் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும் புனிதனாக பிறந்து விடவில்லை, புனிதனாக வாழ்ந்து விடவில்லை, புனிதனாக மரிக்கவில்லை. பிறக்கின்ற பொழுதே ஜென்ம பாவத்தோடு பிறந்த நாம் நம்முடைய மூளைகளுக்கு எட்டிய பிறகு, நம்முடைய இந்த உலகத்தை அறிந்த பிறகு எப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்தில் நம்மை சுய ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், யாரையும் நாம் கரம் நீட்டி ஒரு விரலால் நீ குற்றவாளி என்று சொல்லிவிட முடியாது. எனவேதான் சொல்லுவார்களே, நல்ல அனுபவம் உள்ளவர்கள், ஒரு விரலை காட்டி நீ குற்றவாளி என்றால் 3 விரல்கள் உன்னை காட்டுகிறது அல்லவா, நீயும் குற்றவாளி என்று. எனவே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனும் தவறுகள் செய்கின்ற பொழுது அவர்களை தனிப்பட்ட விதத்தில் அழைத்து அவர்களோடு பேசி அவர்களுடைய குற்றங்களை, குறைகளை நாம் எடுத்து சொல்லி அவர்களை நல்வழியில் நாம் அழைத்து வந்தோம் என்றால் அவர்களுடைய தவறுகளையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். திருத்துகின்ற உன்னையும் என்னையும் பார்த்து அவர்கள் பெருமை கொள்ளுவார்கள். அப்படி அவர்கள் பெருமை கொள்வென்ற பொழுது நமக்குள் இந்த நற்கருணை நாதர் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுவார். அவர் பெருமை கொள்ளுகின்ற பொழுது நமக்குள் இந்த நற்கருணை நாதர் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுவார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பிறப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நமக்குள் அவர் ஏற்கனவே இருக்கின்றார். அவருடைய பிறப்பினுடைய நிகழ்வினை நாம் கொண்டாட போகிறோம். அந்த மகிழ்ச்சி நமக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றால், ஏற்கனவே கிறிஸ்துவன் என்று நாம் பெயர் சூட்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ளுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அன்று அன்னை மரியாள் மீது உன்னதரின் வல்லமை இருக்கும் என்று தேவதூதன் சொன்னது போல நம் மீதும் நம்முடைய ஆவியானவர் நம் மீதும் இறங்கி வருகிறார். நம்மை புனிதப்படுத்துவார், நம்மை வழிநடத்துவார், நம்மை காப்பாற்றுவார். இந்த ஆழமான விசுவாச நம்பிக்கையும் எப்பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குதோ அப்பொழுது இவருடைய பிறப்பு, இவருடைய வருகை நம் வாழ்விலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இடையர்களுக்கு வானத்துதன் கொடுத்த அந்த மகிழ்ச்சியோடு அவரை கண்டு காணச் சென்றார்களே, வானத்து விண்மீனை கண்டு ஞானிகள் சேர்ந்து இயேசுடைய பாதத்திலே தங்களை அர்ப்பணித்தார்களே, அதுபோல இயேசுவின் பிறப்பை நோக்கி பயணிப்போம். நாம் அடுத்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவோம். அப்பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இதோ ஆண்டவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? மண்டியிடுவோம். இயேசுவனுடைய திருக்கரத்தில் நம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். இயேசு நம் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நேரத்தில் நம்மை ஆற்றுப்படுத்த போகிறார். அவர் நம்மை தொடுகின்ற பொழுது, அவருடைய வார்த்தைகளினால் நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற பொழுது நாம் எப்படி தூய்மையுள்ளவர்களாக, இயேசுவின் இரக்கத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க போகிறோம் என்று இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும்
என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்தீரே. எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். எழிலேதும் காணாத என் கண்ணம் கூட வரமான உம்பதனம் காண செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணம் கூட வரமான உம்பதனம் காண செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத கரங்கள் பற்ற செய்தீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.
இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை தொடுகின்ற பொழுது, உம் வார்த்தைகளை நான் கேட்கின்ற பொழுது, இது மகிழ்ச்சியோடு உம்முடைய முன்னிலையில் என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன். இயேசுவே, இந்த நொடி பொழுதில் நாங்கள் உம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று மண்டியிட்டிருக்கின்றோம். உம்முடைய பிறப்பு தினத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியிலே நாங்கள் ஆனந்தமாக வாழப்போகிறோம். இயேசுவே, அந்த மகிழ்ச்சி எங்களுடைய வாழ்விலே நிரந்தரமாக நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் தூதர் வழியாக உம்முடைய ஆவியின் அபிஷேகம் இறங்கி வரும் என்று வெளிப்படுத்தியவரே, சூசைக்கும் கனவில் தோன்றி வானதூதர் வழியாக உம்முடைய ஆவியானவர் அவரை வழிநடத்துவார் என்று வாக்கு கொடுத்தவரே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய ஆவின் அபிஷேகத்தை எங்களுக்கு அபரிமிதமாக கொடுத்து எங்களை உமது அன்பினால் எங்களை நிறைவு செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வண்டியிட்டிருக்கின்ற எங்களையும் கரத்தில் தாங்கிக் கொள்ளும். இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபையும் எப்பொழுதும் எங்களுக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்பா, எங்களை தாங்கி பிடித்துக் கொள்ளும். இயேசுவே, எங்கள் வாழ்வில் சந்தித்த எல்லா விதமான இடர்பாடுகளாக இருக்கட்டும், தோல்விகளாக இருக்கட்டும், அவமானங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கின்றோம். இயேசுவே, எங்கள் மனதிலே தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மனித தைரியத்தை தாரும் தகப்பனே. எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவற்றினை நேரடியாக வெளிப்படையாக அவர்களை சுட்டி காட்டாமல் அவர்களை கரம் பிடித்து அவர்கள் தனிமையில் அழைத்து வந்து அவர்களோடு அமர்ந்து நீர் எப்படி எங்களை மன்னித்து எங்கள் தவறுகளை சுட்டி காட்டி எங்களை வாழ்வின் பாதைக்கு அழைத்து வருகிறீரோ, அதே போல நாங்களும் என் சகோதரன் சகோதரிகளை அதே அன்பின் பாதையில் நாங்களும் அவர்களை வெளிப்படுத்தி அழைத்து செல்லக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருமே. இயேசுவே, குறிப்பாக உடைய பிறப்பு பெருவிழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய பிறப்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அசுத்தங்களை, தீய சக்திகளை, சாத்தானின் மாய வலைகளை அடியோடு விளத்தி அடித்து விட்டு உடைய ஆன்மின் ஆவியினால் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, 2020ஆம் ஆண்டு எங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சி கொடுக்க போகிறது என்பதை இது உலகம் முழுவதுமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் எந்த ஒரு மனிதனும் அறிய முடியாத, எதிர்பார்க்க முடியாத கொரோனா நோயினால் இந்த உலகமே ஸ்தம்பித்து வாழ்வாதாரத்தை இழந்து, உறவுகளை இழந்து, உடன்பிறப்புகளை இது கொடூர நோயினால் இறப்புகளை சந்தித்து பல குடும்பங்கள் பிளவுகளுக்கு மத்தியிலே உடைந்து கிடக்கிற குடும்பங்களுக்கு மத்தியிலே இதோ உம்முடைய வருகை இறங்கி வர போகிறது என்பதை நினைக்கின்ற பொழுது இயேசுவே, எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க போகிறது. எத்தனை நல் உள்ளங்களை இந்த நோயினால் நாங்கள் இழந்திருக்கின்றோம். இயேசுவே, அறிந்தும் அறியாமல் இருக்கிற எத்தனையோ உயிர்களை வாங்கி இருக்கிற கொரோனா நோய் இந்த ஆண்டு எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைத்தாலும், துயரத்திலே எங்களை அழைத்து சென்றாலும், இது நாங்கள் உம்முடைய வருகைக்காக தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நீர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு ஒன்று மட்டும்தான். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, இத்தனை இடர்பாடுகளுக்கு மத்தியிலே, இத்தனை இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியிலே, இந்த கொடூர நோய்களுக்கு மத்தியிலே எங்களை உமது பாதுகாப்பு நிழலில் வைத்து வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நீர் காப்பாற்றி இருக்கிறீர். எங்கள் மீது உம்முடைய அன்பை செலுத்தி இருக்கிறீர். எங்கள் மீது உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை அன்னை மரியாள் கொடுத்தது போல உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும். எந்த இடர்பாடுகளும் உங்களை தாக்காது, எந்த இயற்கையின் சீற்றங்களும் உங்களை அணுகாது, எந்த கொரோனா நோயும் உங்களை தொடாது என்று வாக்குறுதி கொடுத்து எங்களை இதோ உடைய முன்னிலையில் இன்று நிறுத்தி வைத்திருக்கிறேன்.
இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தின் மத்தியிலே மண்டியிட்டு இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால் எங்களை தொட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக கொடுத்து உம்முடைய பிறப்பு பெருவிழாவிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வரத்தை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயரி வருளனுமனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து மன்றாடுபவாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு மீட்டு சென்றே. உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மைப்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.